பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மகாகனிங்க. இது இந்த பிளான்ட் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வருஷம் தாங்க ஆச்சு, 2.5 வருஷம் தாங்க ஆச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 அடி உயரம் போயிடுச்சுங்க. இது வந்து 12 வருஷத்துல இது வெட்டலாம். இதோட சுத்தளவு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வந்து ஒரு அடிக்கு மேலே வளர்ந்துருக்குங்க அது. இதுக்கப்புறம் இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோத்தாக இருக்குங்க அது. இது வந்து டிம்பர் வுட்டு சேர்ந்த வெரைட்டிங்க. இது ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த கண்ணுலாம் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து காயாங்க. அது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே போயிருக்கும். அதோட மரத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போவே வந்து ஒரு 40 அடி போயிருக்குங்க. இது வந்து ஒரு 100 அடி வரைக்குமே அந்த மரம் போகுங்க. இது வந்து ஒரு 12 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அணைச்சி பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மரம் பெருத்துருங்க. இது பலவை மற்ற இது ரீப்பர் எல்லாமே இது வந்து வீட்டு வேலைக்கு அத்தனைக்குமே இது வந்து யூஸ் ஆகுங்க. அது அந்தளவுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான டிம்பர் விட்டுங்க இந்த காயா. இந்த காயாவோட க்ரோத் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபாஸ்டியான க்ரோத்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோவாங்க நம்ம செடி நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் ஏற்கனவே கண்ணை பார்த்துருக்கோம். அந்த ஃப்ரூட்ஸ் கண்ணுங்க இதெல்லாம் நடுவில் எல்லாமே ஃப்ரூட்ஸ் கண்ணு போட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் பாருங்கள். இது வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் நல்லாவே நம்ம மண்ணுக்கு நல்லாவே வருது. இந்த ஷேர்ட்டில் வந்து கண்டிப்பாக நல்லாவே வருது. இது பாருங்கள் வந்து இந்த ஆல் ஸ்பைசி இந்த மசாலா சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா இது நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த இதெல்லாம் இதில் க்ரோத் ஆகுது. இது வந்து பட்டை, இந்த பட்டை இதெல்லாம் வந்து நல்லாவே இது க்ரோத் ஆகும். நம்ம இதெல்லாம் நல்லாவே அந்த மண்ணுக்கு நல்லாவே வருது. இந்த ஷேர் நெட்டில் எல்லாம் வருது. இது வந்து செரி, இது ஒரு செரிங்க. இந்த செரியும் வந்து நம்மகிட்ட வருதுங்க. நம்ம இந்த வெரிகேட்டட் சப்போட்டா ஏற்கனவே அங்கே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சப்போட்டா பாருங்கள், அதில் காயே வச்சுருக்கு பாருங்கள். இந்த சப்போட்டா பாருங்கள் நல்லா காய வச்சுருக்கு பாருங்கள். இந்த சப்போட்டா வந்து கண்ணு நம்மகிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட ஏற்கனவே போன வீடியோவில் வந்து காமிச்சோம் உங்களுக்கு. இது வெரிகேட்டட் சப்போட்டா. இது வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா. நம்ம பிளான்டேஷன் பண்ணணும்னு சொன்னோம். அந்த பிளான்டேஷன் வந்து எல்லாம் வந்துருக்கு பாருங்கள். அந்த பிளான்டேஷனு இதை காயை நல்லாவே வச்சுருக்கு பாருங்கள். அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிரேசில் கிரேப்ஸுங்க. இது பிரேசில் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேசில் கிரேப்ஸே வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே வளர்ந்துருக்குங்க. நல்லா இந்த கிரேப்ஸ் வந்து நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனானா சப்போட்டான்னு சொல்லி சொன்னேன். இந்த பனானா சப்போட்டா பார்த்தீங்கன்னா அதே பாருங்கள். இந்த பனானா சப்போட்டா வந்து பனானா மாதிரியே பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா காய்ப்பு தன்மை நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் அந்த பனானா சப்போட்டா. இதெல்லாமே வந்து அந்த செடியை உடனே உங்கள்கிட்ட காமிச்சேன். இதெல்லாம் நம்ம நர்சரி உள்ளாரே நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து நோனின்னு சொல்லுவாங்க. அந்த நோனி ஃப்ரூட் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது. இது வந்து இந்த மோஸ்ட்லி ஜென்ஸ் வந்து இந்த ஜூஸ் வந்து அதிகம் சாப்பிட்டா அந்த வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இஷ்யூஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இஷ்யூஸ் வரும்னு சொல்லுவாங்க. இது நம்மகிட்ட நல்லாவே காய்ச்சி நல்லாவே வந்துருக்கு பாருங்கள். இது நோனி இது உள்ளே பாருங்கள். அந்த வாட்டர் ஆப்பிள் பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த சப்போட்டாலாம் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கும் பாருங்கள். இந்த ரெண்டாவது பாருங்கள், இது வந்து பிளாக் மேங்கோ. அந்த பிளாக் மேங்கோ பாருங்கள். இது ஜப்பானீஸில் உள்ள மேங்கோங்க. இந்த பிளாக் மேங்கோ பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்காகவே இருக்கும். இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காகவே இருக்கும். காயும் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்காக தான் இருக்கும். அது அந்த பிளாக்காக இருக்கிறது நல்ல ஒரு ரேர் வெரைட்டியான ஃப்ரூட்டுங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இது நம்ம மண்ணுக்கு வந்து நல்லாவே வருதுங்க. இது வந்து எலிஃபண்ட் ஃப்ரூட்டுங்க. அது இந்த பிளான்ட் வந்து எலிஃபண்ட் ஃப்ரூட்டுங்க. அது இது வந்து எலிஃபண்ட் ஃப்ரூட்டுங்க. அது இந்த மண்ணுக்கு வந்து நல்லாவே வருதுங்க. இது வந்து சமையலுக்குலாம் யூஸ் பண்ணலாம். அது யானை எங்கே இருந்தாலும் வந்துருங்க. அது வந்து எலிஃபண்ட் ஃப்ரூட்டுங்க. இந்த சாண்டில் சொன்னீங்கன்னா சாண்டில் ஃப்ரூட், அந்த சாண்டில் ஃப்ரூட் நம்ம இதில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். நல்லாவே இதை வந்துருக்கு பாருங்கள் சாண்டில் ஃப்ரூட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட் ஆம்பளம். இந்த மரம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆம்பளம் சொல்லுவாங்க. ஊறுகாய் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுங்க. அது இந்த ஊறுகாய் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இது ரொம்ப ஒரு நல்ல ஊறுகாவுக்கு நல்லா இருக்குங்க. மாங்காய் டேஸ்ட்டே இது இருக்குங்க. அது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு மாங்கன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24 வகையான வெரைட்டிஸ் மாங்கன்று நம்மகிட்ட இருக்குங்க. அதை பாருங்கள். அது ஒன்று எல்லாருமே ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் மாங்கன்று தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட வந்து செம்மரம், மகாகனி, வேங்க எல்லாமே இதை பாருங்கள். எல்லாமே பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து எல்லாமே ஒரு 2 வருஷத்து மரம் தாங்க. இது எல்லாமே இந்த 2 வருஷத்து மரத்துலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லாவே க்ரோத்தாக நல்லாவே இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். செம்மரம்லாம் வந்து நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். அங்கே செம்மரம் இதை பார்த்தீங்கன்னா செம்மரம் இது வந்து செம்மரங்க சார். இந்த செம்மரம் வந்து அவ்வளோ ஒரு 30 வருஷத்தில் வெட்டினாக்கா ஒரு மரம் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே வெட்டலாங்க. அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வெட்டலாங்க. ஒரு மரம் வந்து 30 வருஷம் போச்சுனாக்கா அரௌண்டு 20 to 30 lakhs வந்து இந்த மரம் வந்து வெட்டலாங்க. அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான மரங்க. அது இந்த குடம்புளி சொன்ன பாருங்கள். குடம்புளி இதை பாருங்கள் பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு 2 வருஷத்துலேயே பாருங்கள் நல்லா ஒரு இதே வந்துருச்சு பாருங்கள். நல்லா மரம் நல்லா குரோத்தாகவே ஆயிடுச்சு பாருங்கள். அதுமாரி வேங்க இது வந்து ரோஸ் வுட். இது
இது வந்து ரோஸ் வுட்டுங்க. இந்த பிளான்ட் வந்து ரோஸ் வுட் இருக்குது அது பேர். இந்த ரோஸ் வுட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் வெட்டினோம்னா அது வந்து உள்ளே நல்லா ரெட்டிஷாக இருக்கும். நல்ல வேல்யூபிளான மரங்க இந்த ரோஸ் வுட். இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்க பட்டர் ஃப்ரூட். அந்த பட்டர் ஃப்ரூட்டோட நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். அந்த பட்டர் ஃப்ரூட் வந்து இது வந்து நல்லாவே வருது பாருங்கள். அது பட்டர் ஃப்ரூட். இது பட்டர் ஃப்ரூட். இது பன்னீர் சம்பாங்க. அது இது வந்து கொய்யா, அந்த பீட்ரூட் கொய்யா பார்த்தோம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் கொய்யாங்க. அது பீட்ரூட் கொய்யா. அது இது தாய்லாந்து லெமன். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா இது தாய்லாந்து லெமன். அந்த தாய்லாந்து லெமன் பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லாவே வந்து இப்போ தான் வந்து பெருசேன். இது நல்லாவே பாருங்கள், கொத்து கொத்து அப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். இது இந்த தாய்லாந்து லெமனு. இது அந்தளவுக்கு நல்லா ஜூஸ் வந்து நல்லா அந்தளவுக்கு நல்லாவே ஜூஸ் நல்லாவே வருங்க. இது அப்படியே வாங்க.